மக்களே அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியானது பறிபோகக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தேர்தல் நடைபெற திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஒரே கட்டமாக ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அன்று மாலை 5 மணிக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புமணி, வைகோ, அப்துல்லா, வில்சன், சண்முகம், சந்திரசேகர் ஆகிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியோடு முடிவுக்கு வருகிறது. ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் எனவும் ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு ஜூன் 12ஆம் தேதி மனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள் என அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை போட்டி இருக்கும் பட்சத்தில் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு அன்று மாலை 5 மணிக்கு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பாட்டாளி கட்சியைச் சேர்ந்த நம்ம அன்புமணி அவர்களுடைய பதவி பறிபோக இருக்கிறது. மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திமுக, அதிமுக வசம் இருப்பதால் அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பதவி பார்த்திங்கன்னா மீண்டும் வழங்கலாம் அல்லது புதுப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பார்த்திங்கன்னா இப்போ யாருடன் கூட்டணி வைத்து அந்த கட்சி பதவியை அடையிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், அதாவது நம்ம அன்புமணியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா தற்பொழுது நடுத்தெருவுக்கு வருது. பார்க்கலாம் அன்புமணி அவர்கள் வேறு ஏதும் பதவிக்கு குறி வைக்கிறாரா என்றே. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.